குடி டிவி மற்றும் குடி ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்களுக்கு வணக்கம். நமக்கு அனைவருக்குமே வாழ்க்கையில என்ன வேணும்? ஜெயம் வேணும். நல்ல ஆரோக்கியமான உடல், அழகா இருக்கணும் இல்லையா? நாம் செய்யக்கூடிய செயல்கள்ல வெற்றி கிடைக்கணும். அப்புறம் பதவி, புகழ் இல்லையா? அழியா புகழ். நம்ம போறோம்னா பலானா மனிதர் அப்படின்னு, ஆஹா என்ன சிறப்பான மனிதர். இன்னைக்கு கூட பாருங்க, அழியா புகழோட வாழ்றவங்க எத்தனை மகான்கள் இருக்காங்க. இன்னைக்கும் நம்ம ஸ்ரீராமரை நினைக்கிறோம், ஸ்ரீகிருஷ்ணனை நினைக்கிறோம், காந்திஜியை நினைக்கிறோம், அப்துல் கலாமை நினைக்கிறோம், எம்ஜிஆரை நினைக்கிறோம் இல்லையா? அழியா புகழை அடைந்தார்கள். நாம கூட இந்த பூலோகத்துல வந்து வாழ்ந்திருக்கோம்னா நம் வாழ்க்கையில வேண்டிய அனைத்து விஷயங்களையும் ஜெயம் பெறணும். நாம் இறந்த பிறகு கூட நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு கால் பதிச்சுட்டு போனோங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய அன்றாட செயல்களில நமக்கு வெற்றி கிடைக்கவும், ஆரோக்கியமாக வாழவும், குறைவில்லா நிறையான வாழ்க்கையை அனுபவிக்கவும் இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற அர்களா ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தின் பெயர் அர்களா ஸ்தோத்திரம். சண்டி சப்தசதியில இந்த ஸ்தோத்திரம் இருக்கும். இதை நித்தியம் யார் பாராயணம் பண்றாங்களோ அவங்களுக்கு அனைத்திலும் நல்ல சிறப்புகள் ஏற்படும். இந்த ஸ்தோத்திரத்தை இப்போ நான் பாராயணம் பண்றேன். தினமும் இதை நீங்களும் பாராயணம் பண்ணலாம். தமிழ் லிரிக்ஸ் கூகுளில் டவுன்லோட் பண்ணி, அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் நான் சொன்ன இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டுக்கிட்டே வாங்க. நல்ல சிறப்புகள் உங்களுக்கு வாழ்க்கையில அபண்டண்டா கிடைக்கும். ஓகே, அத அர்களா ஸ்தோத்திரம். ஓமஸ்ய ஸ்ரீமத் அர்களா ஸ்தோத்திர மகாமந்திரஸ்ய விஷ்ணு ருஷிஹி அனுஷ்டுப் சந்தஹ ஸ்ரீ மகாலக்ஷ்மீ தேவதா ஸ்ரீ ஜகதம்பா பிரீதயே சப்தசதி பாடங்கத்வேன ஜபே விநியோகः. ஓம் நமச்சண்டிகாயை. மார்க்கண்டேய உவாச்ச. ஓம் ஜயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவா தாத்ரி ஸ்வாஹா ஸ்வதா நமோஸ்துதே. ஜயத்வம் தேவி சாமுண்டே ஜய பூதார்த்திஹாரிணி ஜய சர்வகதே தேவி காளராத்ரி நமோஸ்துதே. மதுகைடப வித்ராவி விதாத்ருவரதே நமः. ரூபம் தேஹி ஜயம் தேஹி யசோ தேஹி த்விஷோ ஜஹி. மஹிஷாசுர நிர்நாசி பக்தானாம் சுகதே நமः. ரூபம் தேஹி ஜயம் தேஹி யசோ தேஹி த்விஷோ ஜஹி. ரக்தபீஜவதே தேவி சண்டமுண்ட விநாசினி. ரூபம் தேஹி ஜயம் தேஹி யசோ தேஹி த்விஷோ ஜஹி. शुम्भस्यैव निशुम्भस्य धूम्राक्षस्य च मर्धिनी. रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि. वन्दिताङ्घ्रियुगे देवी सर्वसौभाग्यदायिनी. रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि. अचिन्त्यरूपचरिते सर्वशत्रुविनाशिनी. रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि. न तेभ्यः सर्वदा भक्त्या चण्डिके दुरितापहे. रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि. स्तुवद्भ्यो भक्तिपूर्वं त्वां चण्डिके व्याधिनाशिनी. रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि. चण्डिके सततं ये त्वाम् अर्चयन्तीह भक्तितः. रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि. देहि सौभाग्यम् आरोग्यं देहि मे परमं सुखं. रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि. विदेहि द्विषतां नाशं विदेहि बलमुच्चकैः. रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि. विदेहि देवी कल्याणं विदेहि परमं श्रियं. रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि. सुरासुरशिरो रत्न निगृष्टचरणेऽम्बिके. रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि. विद्यावन्तं यशस्वन्तं लक्ष्मीवन्तं जनं कुरु. रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि. प्रचण्डदैत्यदर्पग्ने चण्डिके प्रणताय मे. रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि.
चतुर्भुजे चतुर्भक्त संस्तुते परमेश्वरी रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि कृष्णेन संस्तुते देवी शश्वद्भक्त्या सदाम्बिके रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि हिमाचलसुतानाद संस्तुते परमेश्वरी रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि इंद्राणीपति सद्भाव पूजिते परमेश्वरी रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि देवी प्रचंडदोर्दंड दैत्य दर्प विनाशिनी रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि देवी भक्तजनोद्धाम दत्तानंदोदयेम्बिके रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि पत्नीं मनोरमां देहि मनोवृत्तानुसारिणीं நீங்க இங்க பதி மனோரமாம் தேஹி மனோவிருத்தானுசாரிணீம் தாரிணீம் துர்க சம்சார சாகரஸ்ய குலோத்பவாம் இதம் ஸ்தோத்ரம் படித்வாது மகாஸ்தோத்ரம் பட்டேன்னரஹ சது சப்தசதி சங்க்யா वरम आप्नोति संपदाम् ओम इति मार्कंडेय पुराणे देव्याः अर्गला स्तोत्रम संपूर्णम இப்படி இந்த அர்கலா ஸ்தோத்திரத்தை நீங்கள் தினந்தோறும் கேளுங்கள். பத்னியும் மனோரமாம் தேஹி, நம்ம மனசுக்கு போல நடக்கக்கூடிய பத்னியை கொடுன்னு ஸ்தோத்திரத்தில் இருக்கு. பெண்கள் இதை பண்ணுறதா இருந்தாலும் பதி மனோரமாம் தேகின்னு கூட நம்ம படிக்கலாம். நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கக்கூடிய கணவர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்தோத்திரத்தை தவறாமல் கேளுங்க, படிக்க கற்றுக்கங்க, தினமும் படிங்க. 40 நாளில் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு 10 நாள்லேயே சேஞ்சு தெரியும். பக்தியாக படித்தா ஒரே நாளில் கூட உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும். ஒவ்வொரு நாளும் பிரயத்னம் பண்ணுங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்து சுக சந்தோஷங்களோடும் ஆனந்தத்தோடும் குடும்பத்தில் வாழணும்னு உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க. ஜெயம் நிச்சயம் உங்கள் வாழ்வில் கேரண்டி. ஜெயம் நிச்சயம். துர்காஷ்டமி அன்னைக்கு இந்த துர்கா ஸ்தோத்திர சதநாமம், அர்கலா ஸ்தோத்திரம், அடுத்து சித்த குஞ்சிகா ஸ்தோத்திரம்னு ஒரு சிறப்பான ஸ்தோத்திரம் வருது. இதையும் கற்றுக்கங்க. இன்னைக்கு பாராயணம் பண்ணுங்க. இன்னைக்கு தொடங்கி 3 நாள் நவராத்திரி ஃபெஸ்டிவலில் கடைசி 3 நாள் துர்காஷ்டமி, மகர் நவமி, விஜயதசமி, இந்த 3 நாள் நீங்கள் சிறப்பாக கோயில் வழிபாடு இல்லை உங்கள் மனசார பக்தி ஆராதனை செய்தாலே நிச்சயமாக ரிசல்ட் எடுத்துடலாங்க. நிறைய பேர் 3 நாள்லேயே அச்சீவ் பண்ணிடுறாங்க. ஆகையால் மனசை தளர விடாதீங்க. இன்னைக்கு தொடங்கினாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பர் வேணுகோபால்.